ரேவதி, கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கே, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டியா? எல்லாருக்கும் கொடுத்துட்டேம்மா. இன்னும் 1-2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதையும் சீக்கிரம் கொடுத்துறேம்மா. துர்கா, சுவாதி, ரோஹிணி, நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திரிக்கை கொடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் கொடுத்தாச்சுமா. மாப்பிள, மாமா, நீங்க யாருக்கா பத்திரிக்கை கொடுத்துருக்கீங்களா? யாருக்காவதுனா பஜார்ல காய்கறி விற்கிறம்மா, பூக்காரம்மா, இவங்களுக்கா? சே, அவங்களுக்குலாம் நம்ம வீட்ல இருந்தே பத்திரிக்கை போயிடும். ஓ, நீங்க யாருக்காவது, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, இப்படி யாருக்காவது கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா மாமா? என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாமா? என்னாச்சு மாப்பிள, ஏன் இப்படி வளர்றீங்க? பத்திரிக்கை கொடுத்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு எதுக்கு மனசாட்சி மண்ணாங்கட்டி சாட்சிங்கிறீங்க? நான் உளரல மாமா, நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் சொந்த பந்தம் யாரையாவது இந்த வீட்டுப்படி ஏற விட்டுருக்காங்களா? இல்ல. நான் என் சொந்த பந்த வீட்டுக்கு எங்கேயாவது போய் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி போறீங்க? எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும் போது அங்கேயே டேரா போடுறதுங்கிற ஒரு கொள்கையோட இருக்கீங்க. என்னைக்கு இந்த வீட்டுக்கு நான் வாக்கப்படுறேன்னு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கே சொந்த பந்தம் ஒண்ணு விடாம ஒவ்வொன்னா ஒதுங்கிருச்சு. மீதம் கல்யாணத்தோட எல்லாமே க்ளோஸ். ஃப்ரெண்ட்ஸ் நிலைமை அதை விட ரொம்ப மோசம். முதல் நாள் ராத்திரி சரக்கு பாட்டில சவுண்ட் விட்டாங்க. அத கேள்விப்பட்டாத்த துப்பாக்கியோட வந்து நின்னாங்களா? துண்டக்கானோ துணியக்கானு அன்னைக்கு ஓடுனவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு போன் கூட பண்றது இல்ல. எனக்குன்னு யார் இருக்கா மாமா? யார் இருக்கா? ஐயோ மாப்பிள, உங்களை நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி மாடி வீட்டு ஏழை ஆயிட்டீங்களே. ஆமா மாமா. மாமா, புகுந்த வீட்டுக்கு போனதும் பிறந்த வீட்டை மறந்த பொண்டாட்டிகளை தான் உலகம் பார்த்திருக்கு. ஆனா புகுந்த வீட்டுக்கு போய் பிறந்த வீட்டை மறந்த ஒரே ஒரு புருஷன் நான் தான் மாமா. எனக்கு என் அப்பா அம்மா இருக்கிறதே மறந்து போயிடுச்சு. எனக்கு இன்விடேஷன் எதுவும் வேணாம் மாமா. அட விடுங்க மாப்பிள, உங்களுக்கு தான் நானும் சாமுண்டீஸ்வரர் இருக்கோம்ல, அப்புறம் என்ன? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க காமெடி சென்ஸ் தான். ஆனா இன்னொரு தடவை கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ். ஏமா, இவர் இப்படித்தாமா ஏதாவது தோண சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பாரு. நீ இன்விடேஷன் யாருக்கு விடாம கொடுத்துரு. சரிப்பா. டிரைவர், உங்க அம்மாவை மறந்தே போயிட்டேன். அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்ல.